வெல்கம் டு சிஎம்ஏ தமிழ் சேனல். நம்ம ரேஷியோ அனாலிசிஸில் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இன் ரிலேஷன் டு சேல்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்போம். அதில் நமக்கு இந்த இதில் நமக்கு ஒரு 3 தான் கொடுத்துருக்காங்க. நம்பர் 1 இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், நம்பர் 2 ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அண்ட் தேர்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன் ஆன் டோட்டல் ரிசோர்சஸ் அப்படின்னு ஒரு 3 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஆக்சுவலாக செய்யும்போது இதை விட நம்பர் ஆஃப் ரேஷியோஸ் அதிகமாக தான் நம்ம செய்வோம். ஃபர்ஸ்ட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ. See, overall profitability ratio. So, overall profitability ratio means nothing but return on investment. நம்மளோட ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கு இல்லையா, இன் ரிலேஷன் டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அந்த ரேஷியோவை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சிம்பிள், ரிட்டர்ன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். ரிட்டர்ன் டிவைடட் பை இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ ரிட்டர்ன் அப்படின்னா நமக்கு தெரியும் ப்ராஃபிட். அப்போ எந்த ப்ராஃபிட்டை எடுக்கணும்? இப்போ தான் நம்ம 3 டைப் ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தோம்ல இன் ரிலேஷன் டு சேல்ஸில். என்னென்ன ப்ராஃபிட் பார்த்தோம்? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அதுக்கடுத்து கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், இந்த மாதிரி எந்த ப்ராஃபிட்டை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது. ஸோ நல்லா கவனிங்க, இந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு எப்படி இருக்கலாம் அப்படின்னா, நான் லோன் வாங்கியிருக்கலாம் அல்லது டிபென்ச்சர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். அப்படிங்கிறதுல அண்ட் மோரோவர் இன்னும் ஒன்று, நம்ம எப்படிலாம் ஃபைனான்சிங் பண்ணியிருப்போம்னா ஷேர்ஸ் இருக்கலாம். ஸோ எதுனாலும் இருக்கலாம். அப்படிங்கிறதுல இவங்க எல்லாருக்கும் உரிய ரிட்டர்ன் அப்படின்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஏன்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்டோட இன்னொரு பேர் என்னன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிவிடெண்ட் எல்லாம் கொடுக்க முன்னாடினா நமக்கு வர்றது ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ அதைத்தான் எடுக்கணும். நல்லா கவனிங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால கவனிக்கணும், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறதுனால தான் நம்ம எதை எடுக்கிறோம். இதுக்கு இன்னொரு பேரே இருக்கு, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகேவா? ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என் தொழிலுக்கு தேவையான மூலதனத்தை நான் எங்கெல்லாம் வாங்குறேன், அதுக்குரிய ரிட்டர்ன் எங்க இருந்து நான் எடுக்க போறேன், அதுக்குரிய ப்ராஃபிட் எது, அதுதான் நம்ம பார்க்குறோம். என் தொழிலுக்குரிய மூலதனத்தை, கேபிட்டலை நான் எங்கெங்க இருந்தெல்லாம் எடுக்கிறேன், டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணி எடுக்கிறேன், ஷேர் இஷ்யூ பண்றேன், பேங்க்ல லோன் வாங்குறேன். அப்ப இவங்க எல்லாருக்கும் உரிய ரிட்டர்ன் எது அப்படின்னு நான் பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மீன்ஸ் நத்திங் பட் கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அவ்வளவுதான். ஸோ அதை மட்டும் லெஸ் பண்ணி வர்ற ப்ராஃபிட் தான் இவங்களுக்கு உரியது. ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மீன்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் divided by capital employed. See, first one is return on investment. இதுக்கு இன்னொரு பேரு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ ரிட்டர்ன் மீன்ஸ் ப்ராஃபிட், ரிட்டர்ன் மீன்ஸ் ப்ராஃபிட். ஸோ எந்த ப்ராஃபிட்டை எடுக்கிறோங்கிறது தான் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியாச்சு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். So operating profit divided by capital employed. Once again I remind you, into 100, that is very much important for profitability ratios. கண்டிப்பா into 100 போட்டு percentageல கண்டுபிடிக்கணும். So ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஏற்கனவே நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம், கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், இதுதான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்.
முதல்ல actually it is my usual practice to write the formula for the item which is in numerator, and I have to write the formula for the item which is given in the denominator. ரெண்டுக்கும் எழுதிட்டு அதை தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா யூ அப்ளை இன் த ஃபார்முலா. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் நான் எழுதிட்டேன் ஃபார்முலா. ஸோ நான் கிராஸ் ப்ராஃபிட்டை எடுத்து எழுதிக்கிடுவேன். எனக்கு ஆக்சுவலி இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக I need profit and loss account as well as balance sheet. ஏன்னா to find out the capital employed, I need balance sheet. To find out the operating profit, I need profit and loss account. So இந்த profitability ratios கேட்குறாங்கன்னா நம்மளோட டேட்டா என்னவா இருக்கும்னா profit and loss account and balance sheet இருக்கும். Okay, right. Now capital employed. What is the formula for capital employed? Capital employed is equal to fixed assets plus current assets minus current liabilities. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா சொல்றேன் நான். capital employed is equal to shareholders funds plus long term liabilities minus miscellaneous expenditure. இந்த இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம ஷெட்யூல் 3 படி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ், அதாவது கம்பெனி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ்க்கு ஃபார்மேட் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அண்ட் பொசிஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கும் பேலன்ஸ் ஷீட்டுக்கும். அதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் எப்படி போடுவோம் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் இப்படி தான் இருக்கும். See, the side liabilities, இது இண்டிவிஜுவலுக்கு நீங்கள் போடுற ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் மாதிரி தான், பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான். பட் என்னென்ன இருக்குங்கிறது சொல்கிறேன். ஏன்னா நம்ம அதில் ஷேர் கேபிட்டல்லாம் எழுத மாட்டோம், வெறும் கேபிட்டல் தான் எழுதுவோம். ஸோ ஷேர் கேபிட்டல் நல்லா பொறுமையாக கவனிங்க. திஸ் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். எப்படி நான் அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் ஸ்டேட்மெண்ட் முக்கியமோ அதே மாதிரி இதுவும் முக்கியம். ப்ளீஸ் நோட் இட் டவுன். கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஷேர் கேபிட்டல், நெக்ஸ்ட் ஹெட்டிங் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், தேர்ட் ஹெட்டிங் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ், and fourth heading current liabilities. அவ்வளவு. ஸோ இந்த சைடு நாங்கள் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம் அப்படின்னா ஃபிக்ஸட் அசெட்ஸ், அடுத்து கரண்ட் அசெட்ஸ், தென் மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல என்ன இருக்கும் அப்படின்னா முந்தி வந்து ஷேர் வந்து டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணுவாங்க. அப்போ அதான் ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸில் ஷேர் ப்ரீமியம்னு ஒன்று போட்டுருவோம் நம்ம. பட் டிஸ்கவுண்ட்ல இஷ்யூ பண்ணாங்கன்னா இந்த இடத்துல வரும் டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் ஷேர்ஸ் அப்படின்னு நாங்கள் எழுதுவோம். இல்லை டிஸ்கவுண்ட் ஆன் இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ்னு இப்போ எழுதலாம். அந்த மாதிரி லாசஸ் இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நமக்கு லாஸ் வந்துச்சு, டெபிட் பேலன்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்ய போறோம், அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டை போட போறோம். லாஸ் ப்ராஃபிட் வந்தா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல வரும். லாஸ் வந்துச்சுன்னா இந்த மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஹெட்டிங்ல வரும். அவ்வளவுதான். ஸோ நல்லா கவனிங்க. இந்த மிஸ்சலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது ஒரு எங்களுக்கு ஒரு ஹெட்டிங்கா இருக்கும். அதில் நாங்கள் இதெல்லாமே நோட் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெண்டு விதமா நம்ம கேபிட்டல் எம்ப்ளாய்டு கண்டுபிடிக்கிறோம்.
ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, நான் இதை விட்டுட்டேன். இதை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா கவனிக்கணும். ஃபிக்ஸட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டி மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஃபிக்ஸட் அசெட்ஸ் பிளஸ் கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டிஸ். இது ஒரு ஃபார்முலா சொன்னேன். ஓகேவா? இப்ப பாருங்க, இந்த மூணை விட்டுருங்க. இந்த மூணு, ஏன்னா நான் எதுக்காக ரெண்டு ஃபார்முலா, இதான் ஈஸியா இருக்குல்ல, நான் இதை மட்டும் படிச்சுக்கிறேன், அப்படி கிடையாது. சம்டைம்ஸ் உனக்கு யூ டோன்ட் நோ த வேல்யூ ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ், கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். பட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இருக்கும் உங்க கையில. அப்ப அந்த நேரத்துல நம்ம எப்படி கால்குலேட் பண்றது கேபிட்டல் எம்ப்ளாய்டுங்கிறது நம்ம கண்டிப்பா தெரியணும். ஓகேவா? ஸோ கவனிங்க, இந்த இடத்துல ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் மீன்ஸ் நத்திங் பட் ஷேர் கேபிட்டல் அண்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல திரும்ப திரும்ப வரும். இதுக்கு நம்ம டோட்டல் போட்டுடலாம். இப்ப கீழே நான் எழுதுறேன், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஓனர்ஸ் ஈக்விட்டி. ஓனர்ஸ் ஈக்விட்டி. இன்னொரு பேர் இருக்கு, ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட். ப்ரொப்ரைட்டர்ஸ், ப்ரொப்ரைட்டர்னா ஓனர். எல்லாமே பாருங்க, ஷேர் ஹோல்டர் ஓனர், ஓனர் ஓனர், ப்ரொப்ரைட்டர் ஓனர், அவங்களோட ஃபண்டு, அவங்களோட ஈக்விட்டி. இன்னும் ஒரு பேர் இருக்கு, நெட்வொர்த். இதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், நெட்வொர்த். இந்த நாலுமே எதை தான் மீன் பண்ணுது? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ இது இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நெட்வொர்த் இஸ் ஈக்குவல் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் preference share capital plus reserves plus surplus. இதெல்லாம் நாளை நம்ம கூட்டினோம்னா கிடைக்கிறது தான் நமக்கு நெட்வொர்த். ஸோ இது வெறும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் தான். சம்டைம்ஸ் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டுன்னு கேட்டாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டலை மட்டும் விட்டுறணும். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் பிளஸ் சர்ப்ளஸ். அந்த ரிசர்வ்ஸ்ல நம்ம கேபிட்டல் ரிசர்வ், ஜெனரல் ரிசர்வ், ரிசர்வ் ஃபண்டு, கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ், என்ன ரிசர்வ்னாலும் இருக்கலாம். ஷேர் பிரீமியம் இருக்கும், எல்லாமே அதுக்குள்ள இருக்கும். சர்ப்ளஸ்னா ஒன்றும் கிடையாது, கரண்ட் இயரோட ப்ராஃபிட், லாஸ்ட் இயரோட ப்ராஃபிட், இதெல்லாம் இருக்கிறது சர்ப்ளஸ். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா நெட்வொர்த், ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்டு, இன்னொன்று என்ன பார்த்தோம், ஓனர்ஸ் ஈக்விட்டி, எல்லாமே ஒரே பேர் தான். ஸோ இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இந்த இருக்கு, கவனிங்க, ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், இந்த சைடு மைனஸ் மிசலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். திஸ் இஸ் த செகண்ட் ஃபார்முலா ஃபார் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இல்லைன்னா இப்படியே எழுதிக்கலாம், ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பிளஸ் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் மைனஸ் மிசலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் போடுவோம் இல்லையா, அது வந்து இந்த மிசலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ல தான் இருக்கும். ஆல் டெஃபர்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் ஸ்டேட்டட் ஹியர். ஆனா இப்ப டெஃபர்ட் ரெவன்யூ இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் ஒன்னு ரெவன்யூ ஆக்கி அந்த வருஷமே செட்டில் பண்ணிரு, இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அமார்டைஸ் பண்ற வேலையை வச்சுக்க கூடாது அப்படின்னு ஆயிடுச்சு. அதனால இப்ப அதெல்லாம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் நம்மளோட லாஸ் வந்துச்சுன்னா நம்ம இந்த சைடு தான் போடுவோம். எந்த சைடு? அசெட் சைடுல. அது வந்து மிசலேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகேவா? ரைட். ஸோ இப்ப கவனிங்க, நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். யோசிச்சு பாருங்க, ரொம்ப சிம்பிளா ஒரே ஒரு ஃபார்முலா, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ ஸ்டெப்ஸ் செய்ய வேண்டியது இருக்கு, எவ்வளோ மேட்டர் நமக்கு தெரிய வேண்டியது இருக்கு அப்படின்னு. ஒன்னே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை அலசி ஆராய்ஞ்சி அதை அக்குவேர் ஆணுவேரா பாட்டை கழட்டி போட்டு யாருக்கு அதை எல்லாம் இது பண்ண தெரியுமோ அவங்க கண்டிப்பா ஃபைனல் வரைக்கும் ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சிம்பிள். இதுதான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அக்குவேர் ஆணிவேரா கழட்டி போட்டு நம்மளால எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா ரொம்ப ஈஸி ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறது. ஓகேவா? ஸோ கவனிங்க, இப்ப நம்ம என்ன எடுத்தோம், எஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், தட் இஸ் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. இதை தான் ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு சொல்றாங்க. Overall profitability ratio means nothing but return on investment. It is otherwise called as return on capital employed. Return na enadha operating profit.
அல்லது ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். ஓகேவா? எது உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து கேபிட்டல் எம்ப்ளாய்டுனா என்னன்னு பார்த்தாச்சு. 2 விதமா நம்ம கால்குலேட் பண்ணலாம் வித் த ஹெல்ப் ஆஃப் பேலன்ஸ் ஷீட் ஐட்டம்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா ஃபிக்ஸட் அசெட் பிளஸ் கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லயபிலிட்டிஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. சூஸ் பண்ணி அதை மட்டும் எடுங்க. அதுக்கடுத்து செகண்ட் ஃபார்முலா ரிவர்ஸ் மெத்தட். இந்த சைடு இருந்து எடுக்கிறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், தட் இஸ் ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பிளஸ் லாங் டேர்ம் லயபிலிட்டிஸ் மைனஸ் மிஸ்லேனியஸ் எக்ஸ்பெண்டிச்சர் போட்டோம்னாலும் நமக்கு கேபிட்டல் எம்ப்ளாய்டு கிடைச்சிரும். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ 100. ஓகே, இப்போ ஒரு நிமிஷம். இதுல சிக்னிஃபிகன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம ஒன்றும் வெறும் டிகிரி கோர்ஸ் படிக்கல. நம்ம வெறும் ஃபார்முலா போட்டு எனக்கு ஐ நோ ஹவு டு கம்ப்யூட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் ஐ ஆல்சோ நோ ஹவு டு கம்ப்யூட் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, ஐ நோ போத் த ஃபார்முலே ஆஃப் கேபிட்டல் எம்ப்ளாய்டு, இதெல்லாம் தேவையே கிடையாது. நீ கண்டுபிடிச்ச அந்த பர்சன்டேஜை எழுதுனா 4 மார்க் கொஸ்டின்னா ஒரே 1 மார்க் தான். ஒன்லி 1 மார்க் யூ வில் கெட் if you write the formula correct and if you do the calculations correct, you will get only 1 mark. Remaining 3 marks for inference. You have to write the inference. Fine. அந்த இன்ஃபரன்ஸ் எழுதுறதுக்கு தான் நம்ம புக்ல அவ்வளோ அழகா ஒவ்வொரு ரேஷியோ கீழையும் சிக்னிஃபிகன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹாவ் டு ரீட் த சிக்னிஃபிகன்ஸ் வெரி கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். பாருங்க, return on investment measures the profit which a firm earns by investing a unit of capital. இந்த கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்றது மூலமா எவ்வளோ ப்ராஃபிட் ஏர்ன் பண்றாங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இட் இஸ் டிசைரபிள் டு அசர்டைன் திஸ் பீரியாடிக்கலி. பீரியாடிக்கலா இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லது. திஸ் ப்ராஃபிட் பீயிங் த நெட் ரிசல்ட் ஆஃப் ஆல் ஆபரேஷன்ஸ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பிரஸஸ், நல்லா கவனிக்கணும், ஆல் எஃபிஷியன்சிஸ் ஆர் இன்எஃபிஷியன்சிஸ் ஆஃப் அ பிசினஸ் கலெக்டிவ்லி. ஸோ ஓவரால் எஃபிஷியன்சி ஆர் இன்எஃபிஷியன்சி ஆஃப் த பிசினஸ் எதை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும்? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கே தெரியும், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல அடுத்து வர சப்ஜெக்ட்ஸ்லாம் இந்த ROI தான். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட எழுத மாட்டாங்க. இந்த ROI எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சிக்னிஃபிகன்ஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ it helps to understand the overall efficiency or inefficiency of the business. That is very much important. ஓகேவா? ஸோ இது நல்லா இருந்ததுன்னா the business is an efficient one. அதே இது கம்மியா இருக்குன்னா it is inefficient. அப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் நீங்க கேட்கலாம், எப்படி நான் மெஷர் பண்றது? இது அதிகமா இருக்கு, இது கம்மியா இருக்குன்னு அப்படின்னா, அதைத்தான் ஏற்கனவே நம்ம லிமிடேஷன்ஸ்ல பார்த்துட்டோம். ரேஷியோட லிமிடேஷன்ஸ்ல எல்லா ரேஷியோக்கும் ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ ஒன் அமங் தோஸ் ரேஷியோஸ் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இதுக்கும் நமக்கு ஸ்டாண்டர்ட் கிடையாது. ஸோ நம்ம கம்பேரபிளா பார்த்துக்கலாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் பெட்டரா இருக்கே, ஸோ என் கம்பெனி எஃபிஷியண்டா ஆயிட்டு இருக்கு. இல்ல போன வருஷத்தை விட இந்த வருஷம் எனக்கு ஓவரால் ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ கம்மியா இருக்கு, தட் இஸ் வை இன்எஃபிஷியன்ட் ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. வெரி இன்ட்ரெஸ்டிங் ரேஷியோ. இதுல நமக்கு அதாவது அந்த நேம வாசிக்கும் போதே நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிடும். பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ். நல்லா கவனிக்கணும், பிரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ். ஸோ மேல பிரைஸ் எதை மீன் பண்றாங்க அப்படின்னா மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர். கீழே ஏர்னிங்ஸ் எதை மீன் பண்றாங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஏர்னிங்ஸ்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ஏன்னா மார்க்கெட் பிரைஸ் அவங்க தான், ஒரு ஷேருக்கு எவ்வளவு மார்க்கெட் பிரைஸ், ஒரு ஷேருக்கு எவ்வளவு ஏர்னிங். ஸோ ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க. மார்க்கெட் பிரைஸ் 20, ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் இஸ் ₹5. அப்போ என்னோட பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எவ்வளோ அப்படின்னா ₹4. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது என்னோட மார்க்கெட் பிரைஸ் ₹4னா எனக்கு ₹1 ஏர்னிங்ஸ் கிடைக்குது.
எவ்வளவு ஒரு லாஜிக் பாருங்க. என்னோட மார்க்கெட் பிரைஸ், என் ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் 4 ரூபானா எனக்கு 1 ரூபாய் ஏர்னிங்ஸ் கிடைக்குது. தட் மீன்ஸ் 25% ஐ எம் ஏர்னிங். 25% ஐ எம் ஏர்னிங். ஓகேவா? 4 ரூபானா ஓகே. இப்ப இது எதுக்காக இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர். ஹூ இஸ் ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர்? இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பேரு ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர். அந்த ப்ராஸ்பெக்டிவ் இன்வெஸ்டர் என்ன நினைக்கிறாருன்னா, அதாவது ஒரு கம்பெனியோட மார்க்கெட் பிரைஸ் நமக்கு தெரியுது, அதோட பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோவும் நமக்கு தெரியுது. சோ இந்த ப்ராப்ளத்துல நமக்கு பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ இஸ் 4. நல்லா கவனிங்க, 4. ஓகேவா? சோ 4 rupees. இப்போ பாருங்க, இந்த எக்ஸாம்பிள் given, if the earnings per share falls to rupees 3, என்னவாயிடுச்சு? falls to rupees 3. 3 குறைஞ்சிருச்சு. எது? earnings per share. அப்போ the market price of the share should be rupees 12. எவ்வளவுதான் இருக்கணும்? 12. ஏன்னா என் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ எவ்வளவு எனக்கு? 4. கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் இதை எக்ஸாம்பிள போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம செகண்ட் ரேஷியோ இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ. ஸோ மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் divided by earnings per share. ஓகே. ஸோ இப்போ கவனிங்க, இந்த மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் நமக்கு 20 rupees ப்ராப்ளத்தில் கொடுத்துருந்தாங்க. ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் எவ்வளோனா 5 rupees கொடுத்துருந்தாங்க. ஸோ எனக்கு பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ இஸ் price earning ratio is 4 times. ரைட். இப்ப கவனிங்க, இது வந்து நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறது. இப்போ if the earnings EPS is reduced to rupees 3, ஓகேவா? இப்ப வந்து அந்த கம்பெனியோட earnings per share 3 ரூபா தான் வருது. ஒரு ஷேருக்கு 3 ரூபா தான் கிடைக்குது ஏர்னிங்ஸ். இந்த ஏர்னிங்ஸ் நம்ம சொல்லிட்டே இருக்குமே, இதுனா என்னங்கிறதுக்கு நான் எக்ஸ்பிளனேஷன் அடுத்து சொல்றேன். ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏற்கனவே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டோம். பேட் வரைக்கும் கண்டுபிடிச்சோம், ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். அதுல இருந்து ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டையும் கழிச்சிட்டோம்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைச்சோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? பேட் கண்டுபிடிச்சோம், பேட்ல இருந்து எதை கழிச்சிடணும்? ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டை கழிச்சிட்டோம்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைச்சிடும். அதைத்தான் நம்ம ஏர்னிங்ஸ் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ஒரு ஷேருக்கு எவ்வளோனா 5 ரூபாயா இருந்தது. ஓகேவா? அப்ப 4 times நம்மளோட பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ இருந்தது. இப்ப கவனிங்க, இதே இது பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ இஸ் ஈக்வல் டு மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் டிவைடட் பை earnings per share. இப்போ நல்லா கவனிக்கணும், இந்த எனக்கு என்ன தெரியும்? earnings per share 3 ஆயிடுச்சு. பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ நம்ம என்ன நினைச்சோம்? 4. அப்ப மார்க்கெட் பிரைஸ் எப்படி இருக்கணும்? 12. நல்லா கவனி, 12 இருந்தா மட்டும் வாங்கணும். பிகாஸ் எனக்கு எவ்வளவு வேண்டியது இருக்கு? ப்ராஃபிட் 25% ஆவது வேண்டியது இருக்கு. அப்ப கவனிங்க நல்லா, 12 இருந்தா வாங்கலாம். If the market price of the particular company, market price per share of the particular company is rupees 15, then I won't buy the share. ஓகேவா? நான் வாங்க மாட்டேன் அந்த ஷேரை. புரிஞ்சிருச்சா? அப்ப என்னோட பிரைஸ் ஏர்னிங் ரேஷியோ 4 இருந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 3 இருந்தா என்னோட மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் 12 இருந்தா நான் வாங்குவேன். 12க்கு மேல ரேட்டு சொன்னாங்கன்னா நான் வாங்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அது லாஸ். ஓகேவா? சோ மார்க்கெட் பிரைஸ் 12 ரூபாய்க்கு வித்தா வாங்கலாம். 12 ரூபாய் 12 ரூபாயை விட குறையா இருந்தா இன்னும் நல்லது, வாங்கலாம்.
ஆனால் 15 ரூபா 20 ரூபான்னு சொன்னாங்கன்னா வாங்கக்கூடாது. அதுதான் நம்ம இங்க கத்துக்கிட்ட சிக்னிபிகன்ஸ். பாருங்க, சிக்னிபிகன்ஸ்ல அழகா கால்குலேட் பண்ணி போட்டிருக்காங்க. இபிஎஸ் குறைஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் வேல்யூ குறையா இருந்தா மட்டும் வாங்கணும். அப்ப எவ்வளவு குறையா இருந்தா எப்படி போடுறோம் நம்ம? 3 rupees இபிஎஸ் இன்டூ 4 டைம்ஸ். ஸோ 12 rupees இருந்தா வாங்கலாம். அதுக்கு மேல 15 சொல்றாங்க மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னா இட் இஸ் அட்வைசபிள் டு இட் இஸ் நாட் அட்வைசபிள் டு பர்ச்சேஸ் த கம்பெனி ஷேர்ஸ் அட் rupees 15 வாங்கவே கூடாதுன்ட்டாங்க. ரைட். இந்த கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ, ஆப்ரேட்டிங் ரேஷியோலாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ரேஷியோ, ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவர் ரேஷியோ. இதுக்கு பேரு ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவர் ரேஷியோ. இந்த ஃபிக்ஸட் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லும்போது அது வட்டியா இருக்கலாம், அதாவது பர்சன்டேஜ் முன்னாடி போட்டுப்பாங்க. 5% லோன், 6% டிபென்ச்சர்ஸ், இதுக்கு பேர் தான் ஃபிக்ஸட் சார்ஜஸ். ஓகேவா? அதை கவர் பண்றது அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம எந்த ரிட்டனை எடுக்கணும்? ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவர் ரேஷியோக்கு எந்த ரிட்டனை எடுக்கணும் அப்படின்னா இன்கம், அதாவது இபிஐடின்னு வச்சுக்கோங்களேன், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத நான் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பார்த்து தெரிய முடியாது. அதாவது கிராஸ் ப்ராஃபிட்டை பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா கிராஸ் ப்ராஃபிட்ல ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் லெஸ் பண்ணதுக்கு அப்புறம் வர்றதா இது. அதனால கிராஸ் ப்ராஃபிட்டை நான் பார்க்க கூடாது. எதை பார்க்கணும்? ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸை பார்க்கணும். இபிஐடி டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட், இதுதான் ஃபிக்ஸட் சார்ஜஸ். இந்த இன்ட்ரெஸ்ட் நான் மீன் பண்றது லோன் வாங்கினதா இருக்கலாம், 6%, 10%, 15%, ஏதோ லோனு முன்னாடி பர்சன்டேஜ் இருக்கும். அதே மாதிரி என்ன இருக்கும் நமக்கு? டிபென்ச்சர்ஸ், அதுக்கும் நமக்கு பர்சன்டேஜ். அதுதான் ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவர் ரேஷியோ. நல்லா பார்த்துக்கோங்க ஃபார்முலா. இபிஐடி டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட். இந்த இன்ட்ரெஸ்ட் என்னவா இருக்கணும்? ஃபிக்ஸட் சார்ஜஸா இருக்கணும். முன்னாடி பர்சன்டேஜ் இருக்கிறதா? 5% லோன், 8% டிபென்ச்சர்ஸ். அப்ப எவ்ரி இயர் அதே வட்டி தான். இந்த லோனை நான் ரீபே பண்ற வரைக்கும் 5% தான் வட்டி கொடுப்பேன். இந்த டிபென்ச்சரை நான் திருப்பி கொடுக்குற வரைக்கும் 8% தான் அவனுக்கு வட்டி கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி இருந்தா இது ஓகேவா? ரைட், ஃபைன். ஸோ ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவர் ரேஷியோ பார்த்தாச்சு. எல்லாமே நமக்கு அந்த ரேஷியோ பேர்லயே தேவையான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பே அவுட் ரேஷியோ. அதாவது வெறுமனே பே அவுட் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க, பட் இட் இஸ் காமன்லி நோன் அஸ் டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. அதாவது நம்ம பார்த்தோம் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். ரைட்டு, நமக்கு வந்த கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் லெஸ் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் லெஸ் பண்ணியாச்சு, இன்ட்ரெஸ்ட் லெஸ் பண்ணியாச்சு, டாக்ஸ் லெஸ் பண்ணியாச்சு, என்ன ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்டையும் லெஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் கொடுப்போம், அதுவும் கொடுத்தாச்சு. மீதி இருக்கிறது தான் உன்னோட ஏர்னிங்ஸ் அப்படின்னு நான் சொன்னேன். தட் இஸ் ஏர்னிங்ஸ் அவைலபிள் டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு. அதுதான் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேவா? ஆனா அந்த ஏர்னிங்ஸையாவது முழுசா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அதை அப்ராப்ரியேட் பண்ணி அதுல என்ன செஞ்சிருவாங்க? ரிசர்வ்க்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு சம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. ஸோ ஏர்னிங்ஸ் எனக்கு 1 லட்சம் ரூபா இருக்கு. இப்ப இவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ண போறது 60,000 தான் அப்படின்னா இப்ப நான் கண்டுபிடிக்க போறது டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோ. 60% தான் கொடுக்குறாங்க. ஏர்னிங்ஸ் வந்து 1 லட்சம், ஆனா அவங்க டிவிடெண்டா கொடுக்க போறது எவ்வளவு? 60,000. ஸோ 60%, அதைத்தான் நான் கண்டுபிடிக்க போறேன். ஸோ டிவிடெண்ட் பே அவுட் ரேஷியோனா டிவிடெண்ட் பெர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். ஓகேவா? ஸோ டிபிஎஸ் டிவைட், அதாவது ரொம்ப நம்ம காமனா யூஸ் பண்றது டிபிஎஸ் டிவைடட் பை இபிஎஸ் சொல்லுவாங்க.
dividend per share divided by earnings per share. ஸோ ஏர்னிங்ஸ் எனக்கு 1 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, மீதி டாக்ஸ் எல்லாம் பே பண்ணி ப்ரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் பே பண்ணி அந்த 1 லட்சத்தை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பிரிச்சு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளவுதான் கொடுக்க போறாங்க? 60,000 தான் டைரக்டர்ஸ் ஆர் ரெக்கமெண்டிங் அட் த போர்ட் மீட்டிங். And the shareholders are declaring the dividend of rupees 60,000 to the shareholders. 60,000 தான் டிக்ளேர் பண்ணிருக்காங்க. மீதி 40,000 plowing back of profit. என்னது plowing backனா? திரும்பவும் பிசினஸ் குள்ளேயே போட்டுறது ஃபார் பிசினஸ் எக்ஸ்பான்ஷன். அதனால 60% தான் நமக்கு கிடைக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ, ஈல்டுன்னு வந்தாலே கீழே எம்பிஎஸ், மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். ஸோ டிவிடெண்ட் பெர் ஷேர் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் இன்டூ 100. யோசித்து பாருங்க, மார்க்கெட் பிரைஸ்ல டிவிடெண்ட் எவ்வளவு போர்ஷன், ப்ரப்போர்ஷன், அதை தான் டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. டிவிடெண்ட் பெர் ஷேர் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர் இன்டூ 100. ஓகேவா? So, market price per share. புரிஞ்சிச்சா? dividend per share divided by market price per share into 100. So, dividend per share வந்து எவ்வளவு கொடுக்குறாங்கங்கிறது நமக்கு மார்க்கெட் பிரைஸ் வந்து மார்க்கெட்ல நம்மளோட ஷேரோட வேல்யூ என்னங்கிறது. ஸோ இதுதான். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, சிக்னிஃபிகன்ஸை வாசிக்கணும் கண்டிப்பா, அப்படின்னா தான் இன்ஃபரன்ஸ் எழுத முடியும். நல்லா கவனிங்க. இஃப் த மார்க்கெட் பிரைஸ் இஸ் ₹25 அண்ட் பெய்ட் அப் வேல்யூ இஸ் ₹10, டிவிடெண்ட் ரேட் இஸ் 20%. ஸோ நல்லா கவனிக்கணும், இந்த பர்சன்டேஜ் கொடுத்தாங்கன்னா ஆன் வாட்ங்கிறது தெரியணும். ஸோ டிவிடெண்ட் இஸ் ஆல்வேஸ் கால்குலேட்டட் ஆன் பெய்ட் அப் வேல்யூ. paid up value. So, paid up value is ₹10. 20% நம்ம கண்டுபிடிக்கிறோம். So, 20% கண்டுபிடிச்சோம்னா நமக்கு எவ்வளவு வரும்? ₹2 வருது. ஓகேவா? ₹2 தான் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. பட் மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் இஸ் 25. ஸோ இப்போ நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ண போறேன். டிவிடெண்ட் இஸ் ₹2. ஸோ 2/25 into 100. 2/25 into 100 is equal to 8%. So, dividend yield ratio is 8%. பாருங்க, அப்ப the intending investor நா யாரு? prospective investor. இங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க prospective investor. இன்னொன்னு. So, prospective investor, right. இப்ப பாருங்க, the intending investor can now decide whether it will be advisable for him to go for purchasing the shares of the company or not at the price prevailing in the market. இதை வச்சு இவர் வந்து டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மார்க்கெட் இந்த பிரைஸ்ல நம்ம ஷேர் வந்து வாங்கலாமா வேண்டாமாங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டிவிடெண்ட் ஈல்டு ரேஷியோ. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன் ஆன் shareholders funds. நம்ம வந்து we have discussed much about shareholders funds, proprietors funds, net worth, owners equity. So what is shareholders fund? Shareholders fund is equal to share capital plus reserves plus surplus. So that is net worth. Okay va? So இப்ப return on net worth. நல்லா கவனிங்க, ரிட்டர்ன்னா ப்ராஃபிட் தான். பட் எந்த ப்ராஃபிட்ங்கிறத வந்து கீழே டினாமினேட்டர்ல நீ போடுறத வச்சு நம்ம போட போறோம். ஓகேவா? சோ கவனிங்க, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ், பிகாஸ் திஸ் இஸ் அவைலபிள் ஃபார் ஷேர் ஹோல்டர்ஸ். சோ இங்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கனாலே ஷேர் ஹோல்டருக்குரிய ப்ராஃபிட் என்னங்கிறத மூளை யோசிக்க ஆரம்பிக்கணும். சோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் டாக்ஸ், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி டாக்ஸும் பே பண்ணி மீதி வர்ற ப்ராஃபிட் தான் யாருக்குரியது? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உரியது. நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ், இட் இஸ் காமன்லி நோன் அஸ் PAT. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இன்டூ 100. ஸோ நெட்வொர்த்துக்கு அழகா கொடுத்துட்டாங்க, ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பிளஸ் ரிசர்வ்ஸ் பிளஸ் சர்பிளஸ். ஸோ கண்டுபிடிச்சிங்கன்னா
நமக்கு என்ன கிடைச்சிரும்? into 100. Don't forget to put 100. So PAT divided by shareholders funds into 100. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ரிட்டர்ன் தான், எல்லாத்துலயும் ரிட்டர்ன் தான். மேல வந்து ப்ராஃபிட் தான் போட போறோம் நம்ம. ஓகேவா? ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அப்புறம் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னு கூட கேட்கலாம். ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், எல்லா இடத்துலயும் ரிட்டர்ன் தான் போட போறோம். பட் கீழே என்ன போடுறோமோ அதை பொறுத்து அந்த ரிட்டர்ன் மாறும். கேபிட்டல் எம்ப்ளாய்டா இருந்தா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்ட போடு. ஓகேவா? அதே இது ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டா இருந்தா பேட்ட போடு. இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ போடு. ரைட். அதே இது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கேட்டாங்கன்னா, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் கேட்டாங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்குரிய ப்ராஃபிட் என்னது? நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் ஆஃப்டர் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட். பிரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் கொடுத்தது போக மீதி தான் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்கு உரியது. அதனால நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் ஆஃப்டர் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இன்டூ 100 போடணும். புரிஞ்சிச்சா? சோ அந்த 3 ஃபார்முலாவையும் நான் உங்களுக்கு சொல்றேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு யாரெல்லாம் வந்துடுறாங்க அப்படின்னா, டிபென்ச்சர் ஹோல்டர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் உரிய ப்ராஃபிட் வந்து நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு போட்டோம். ஸோ அந்த ரிட்டர்ன்ங்கிறது ஒவ்வொரு இடத்துல எப்படி மாறுதுங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் இப்போ அந்த 3 ஃபார்முலாவையும் எழுதி காமிக்கிறேன். இன்டூ 100. தென் செகண்ட் ஒன் இஸ் ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். கவனிங்க, இந்த இடத்துல நமக்கு ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்னா இங்க ரிட்டர்ன் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்குரிய ப்ராஃபிட். இந்த இடத்துல இவங்க ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் கொடுக்கல. ஸோ ஷேர் ஹோல்டர் இன்க்ளூட்ஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் ஆல்சோ. அதனால நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எந்த இதை எழுதணும்? பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் into 100. And third one is return on equity shareholders funds. கவனிங்க, இந்த இடத்துல ரிட்டர்ன் எதை மீன் பண்ணுது? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டருக்குரிய ப்ராஃபிட். அப்ப ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் அண்ட் பிரிஃபரன்ஸ் டிவிடெண்ட் ரெண்டையும் கழிச்சிடணும். டிவைடட் பை என்னது? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் into 100. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுவும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.